அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வாரம் வாரம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் அதற்கேற்றவாறு எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் கொடுக்கீங்க, லைக்ஸ் கொடுக்கீங்க. ஸோ வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 4/7/2026 சனிக்கிழமை வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த வாரத்தில் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற பற்றியும் தெரிஞ்சுக்கிற போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சந்திர பகவான் தொடக்கத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடக்கத்தில் விருச்சக ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக கும்ப ராசியில் தன்னுடைய பயணத்தை இந்த வாரம், அதாவது 4ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 கும்பராசியை தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்கிறது கணக்கு. ஓகேவா? மற்ற கிரகங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலும், சூரிய பகவான் நம்முடைய மிதுன ராசியிலும், அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் கடகராசியில் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேது பகவான் நம்முடைய சிம்ம ராசியில், ராகு பகவான் நம்முடைய கும்பராசியில், சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வரப்போகுது? பொதுவாக இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து ஒரு 3 ராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய அற்புதம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறத நீங்கள் உறுதியாக பார்க்க போகிறீங்க. அதே போல் ஒரு 4 ராசி, குறிப்பிட்ட ஒரு 4 ராசிக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்க போகுது. அந்த முன்னேற்றம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்ச பணமா, அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்க உங்களுடைய உழைப்பினால் ஏற்படுகின்ற ஒரு லாபமாங்கிறத உறுதியாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே போல் கிட்டத்தட்ட இன்னொரு 3 ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக, அவசரப்படாமல் கரெக்டாக யோசித்து நிதானமாக செஞ்சீங்கன்னா பாதிப்படையாமல், சிக்கல் அடையாமல், சிரமப்படாமல் தப்பிச்சுக்கலாம். இன்னும் 2 ராசி, இந்த 2 ராசி நேயர்களுக்கு ஒரு பகுதி மகிழ்ச்சி, இன்னொரு பகுதி பொருளாதாரம், ஒரு பகுதி அதே போல் காதல் அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ளே சிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ இது யார் யார் என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத தெளிவாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்தில் சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே உங்களுக்கு என்ன ஆகுது, சந்திராஷ்டமம் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் திங்கக்கிழமை ஓகேவா நைட்டு வரையும் மேக்ஸிமம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். 28, 29 பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா போதும். அது 29 அதிகாலை வரையும் பொறுமையாக இருக்கும். அவசரப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கோங்க. 30ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய செயல்பாடை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 2 நாள் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கள, இந்த 2 நாள் உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கள, ஆட்டோமேட்டிக்காக 30லேருந்து 4ஆம் தேதி வரையும், 4/7/2026 வரையும் செமையாக இருக்க போகிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. சின்ன சின்ன தடைகள் என்று எதெல்லாம் நினச்சிங்களோ அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகி நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய ஏற்றம் பெறப்போகுது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக நண்பர்கள், சக தோழர்கள்,
உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் உங்களை டென்ஷன் ஏற்றி பார்த்தவங்க இனிமேல் நீங்கள் செஞ்ச நல்ல எண்ணத்தை நல்ல செயல்பாடை பார்த்து உங்களுக்கு அற்புதங்களை தரப்போகிறாங்க. அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வாரம் சூப்பராக இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை திங்கக்கிழமை வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திங்கக்கிழமைக்கு மேலே நட்பு மூலமாக நன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை மூலமாக நன்மை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள் சந்திராஷ்டமம் அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை போய் பார்த்து விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் வச்சு மனசார கும்பிட்டுட்டு ஒரு 3 சுற்று சுற்றி அவரை வேண்டிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கான அற்புதமான வாரம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 30/6/2026 முதல் 1/7/2026 வரையும் மதியம் 1:30 மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டம். சரியா? அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாள் சூப்பராக செயல்பட போகிறீங்க. அடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் மட்டும் என்ன பண்ணணும், 2.5 நாள்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அடுத்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி மதியத்துக்கு மேலே உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல முன்னேற்றம், ஒரு குடும்ப ஒற்றுமை அப்படிங்கக்கூடிய செயல்பாடு நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பில் அந்த வாரம் சூப்பராக இருக்குது. யார் யாரெல்லாம் காதல் செஞ்சுக்கிறீங்களோ உறுதியாக காதலில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. அதே போல் சொந்த தொழில் பண்ணுகின்ற, சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ரிஷபராசி என்பவர்களாகிய உங்களுக்கு சொந்த தொழிலில் மிகப்பெரிய லாபம், முன்னேற்றம், ஏற்றம், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் என்ற செயல்பாடுகள் கிரக ரீதியாக கிடைக்க போகுது. இந்த சின்ன சின்ன செயல்பாடுகளில் உள்ள தடைகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு விலக போகுது. அதே போல் நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு உறுதியாக சரியாக போகுதுங்கிறது உறுதி. அதே போல் ரிஷபராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் வெளியேறப்போகுது. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரமே இந்த வாரம் சூப்பராக கொடுக்க போகுது. நீங்கள் எல்லா விதமான தொல்லைகளிலிருந்தும் எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் அப்படியே படிப்படியாக மாறி நினச்ச மாதிரி வாழ்கிறேன்ப்பா, இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே, சார் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் போது உங்களுடைய குடும்ப உறவுகளுடன் உங்கள் மனசுக்கு பிடிச்சமான இடத்துக்கு சுற்றுலாவோ, சினிமா தேட்டரோ, கோவிலோ ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் கூட போய் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் கிடைக்கிறது. ஸோ இந்த சந்திராஷ்டம நாளன்று கொஞ்சம் அவசரப்படாமல், தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாமல், வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களுடைய செயல்பாடில் கவனம் கொடுக்காம நிதானமாக இருந்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய, அற்புதங்களை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் ரிஷபராசிக்குரியதே என்பது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைத்து விதமான செயல்பாடுகளையும் அற்புதமாக செய்து முடித்து சில விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட்டு கொஞ்சம் குழப்பத்தை சந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய லைஃப்பில் இந்த வாரத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிரக ரீதியாக உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 மதியம் 1:30 மணிக்கு மேலே, சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா
3/6/2026 மதியம் 2 மணி வரையும் மேக்ஸிமம் அந்த குறிப்பிட்ட 2.5 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் எந்த வேலைனாலும் செய்யும். சொல்லுவாங்கள்ல, அவசரப்படாமல் செஞ்சால் நீ வெற்றி பெறுவியா அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான். அந்த நான் சொல்லக்கூடிய அந்த 2.5 நாள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. மீதி அத்தனை நாட்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதே போல் வேலைக்காக காத்திருக்கின்ற, வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கின்ற நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே என்னன்னு தெரியலையே, நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கேனே, என்னன்னு தெரியலையே, என் மனசு பிடிச்ச மாதிரி நடக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதே போல் வண்டி வாகனங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிப்பேர் எதுவும் நடந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, புதிய வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் பழைய வண்டிகள் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அந்த ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கிறது சரியாகும். சரியான ஒரு மெக்கானிக்கை பார்த்து அவர் உங்களுக்கு தெளிவான முறையில் உங்கள் வண்டியை சரி பண்ணி கொடுப்பார். அதே போல் நம்முடைய மிதுன ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் டாப் டக்கர், நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. படித்தது அப்படியே இந்த எந்திரன் படத்தில் நம்ம ரஜினி சார் எப்படி ஸ்கேன் பண்ணுவாரோ, அந்த ரோபோ ஸ்கேன் பண்ணுமோ, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த வட்டம் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மெமரி ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான செயல்பாடு, அற்புதமான செயல்பாடுலாம் உங்களுக்கு கிரக ரீதியாக இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான முடிவு எடுக்கணும்னு காத்திருக்கீங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த முடிவு எடுக்கலாம். அதற்கான சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்குது. அதே போல் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக பத்திரம் பதிவது அல்லது ஒரு இடம் அதாவது ஒன்று உங்கள் சொத்தை யாருக்கா பதிஞ்சு பணம் வாங்கிறது, இல்லை புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பெலாம் நம்முடைய மிதுன ராசிக்கு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. நம்முடைய மிதுன ராசி பெண்கள் தனக்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்கள் சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம், நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நகை எதுவும் அடகு வச்சுருந்தீங்கன்னா மீட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா விதமான முன்னேற்றங்களும், எல்லா விதமான மாற்றங்களும் இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய 1/7/2026 முதல் கிட்டத்தட்ட 3/7/2026 மதியம் வரையும் ஒன்றுமே இல்லைங்க, பொறுமையாக மட்டும் இருந்தது. சரியா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை உங்களை சும்மா ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரி ஒரு யாரும் வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. இந்த சந்திராஷ்டிரமம் நடக்கின்ற நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பத்ரகாளியம்மன் கோயிலில் போய், அம்மன் கோயிலில் போய் விநாயகருக்கு என்ன பண்ணணும், ஒரு தேங்காய் விடலை போட்டுட்டு மனசார வழிபாடு செஞ்சுட்டு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மிதுன ராசிக்கு இந்த வாரம் சூப்பராக கிரகங்கள் கொடுப்பது என்பது உண்மை. கடகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்துடைய கடைசி, அதாவது 4ஆம் தேதி கிட்டத்தட்ட சந்திராஷ்டமம் ஃபுல்லாக இருக்குது. மதியம் 3/7/2026 மதியத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த 28 முதல் கிட்டத்தட்ட 2ஆம் தேதி வரையும் அற்புதங்கள், சிறப்பான அற்புதங்கள். மனசு மகிழ்ச்சியை அதிகமாக நோக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொருளாதார சார்ந்த விஷயங்களில் நம்மளுடைய கடகராசிக்காரங்க நீங்கள் இவ்வளவு நாட்கள் பட்ட கஷ்டம், கவலை இதெல்லாம் அப்படியே படிப்படியாக மாறப்போகுது. உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதே போல் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் தனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கை வரன் தேடிக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே உள்ள சின்ன சின்ன சண்டைகள் அல்லது பெரிய சண்டைகள் எல்லாமே என்ன போகுது, தகுடுபடியாக போகுது. ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள் மேலே உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன பண்ண போகிறாங்க,
உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க போகிறாங்க. உங்கள் கூட அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக பேசுவதற்கான வாய்ப்பெலாம் சூப்பராக இருக்குது. தாய்மாமன் உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகளில் உள்ள சின்ன மன அழுத்தம் அல்லது பெரிய மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அது சரி செய்யப்பட்டு தாய்மாமாவுக்கும் உங்களுக்கும் உறவு அதிகமாகி அன்பும் பாசமும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய தாய்மாமா உறவு மூலமாகவே இந்த வாரத்தில் எதிர்பார்க்காத லாபம் அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த லாபத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் தாய்மாமாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு கிரகத்துடைய வலிமை நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3ஆம் தேதி நைட்டுக்குள் 3ஆம் தேதி மதியம் வரையும் எவ்வளோ நாளும் முயற்சி எடுங்க. எந்த விஷயம்னாலும் முயற்சி எடுங்க. உங்கள் மனசுக்கு சரிப்பட்டுனா யார்ட்டையுமே ஐடியா கேட்காதீங்க. நீங்கள் நினச்சதை நல்லா தெளிவான மைண்டில் யோசித்துட்டு என்ன பண்ணுங்க, செயல்படுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் செயல்படுத்துகிற ஒரு புதுமையான செயல்பாடு, ஒரு மாற்றத்துக்குரிய செயல்பாடு உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய பிரதிபலிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் கிரக ரீதியாக உண்டு. ஸோ நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி ஃபுல்லாக சந்திராஷ்டமம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய ஊரில் உள்ள கார்னர் அப்படின்னு சொல்லி எல்லை காவல் தெய்வம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எல்லை காவல் தெய்வம் எந்த தெய்வமாக வருதோ அந்த தெய்வத்துக்கு போய் 2 நல்லெண்ணெய் தீபம், மண் விளக்கு வாங்கி போட்டு மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் மனசில் உள்ள வலி, வேதனை, கஷ்டம் எல்லாம் காணாமல் போய் அந்த காவல் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு கிரகங்கள் இன்னும் மாற்றங்களையும் இன்னும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாமே வெளியேறப்போகுது. இந்த வாரத்தில் தான் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்யணும், அதை செஞ்சு வெற்றி பெறணும் அப்படிங்கிற லட்சியத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்துல பலமாக உட்காந்துருக்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இவ்வளோ நாட்களாக கிடைக்காத சந்தோஷம், இவ்வளோ நாட்களாக கிடைக்காத லாபங்கள், இவ்வளோ நாட்களாக கிடைக்காத அன்பான உறவுகள் எல்லாமே இப்போ கிடைக்க போகுது. ஆட்டோமேட்டிக்காக கிரக ரீதியாக நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம். இந்த வாரம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும், என்னுடைய உழைப்பு, என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய செயல்பாடு, இதை தவிர்த்து நான் எந்த விஷயத்தையும் தலையிட போகிற கிடையாது. நான் லாபம் அதிகமாக அடையணும், நீங்கள் அதை ஒரு முடிவு எடுக்கணும். நான் லாபம் கண்டிப்பாக அடைவேன் அப்படின்னு ஒரு லட்சியம் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா வேறு லெவல் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே காதலர்கள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க. அதாவது உங்களுடைய லவ்வர் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க. அந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பிரச்சனை சரியாயிடும். உங்கள் காதலில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாமே என்ன போகுது, சரி செய்யப்பட்டு நீங்கள் மனம் மகிழ்ச்சியாக ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அப்புறம் சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப லாங் ட்ரைவ், கார்லேயோ அல்லது ஃப்ளைட்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ அல்லது பைக்கில் கூட கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சவங்க கூட அப்படி லாங் ட்ரைவ் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. ஸோ சொல்லுவாங்கள்ல, மாமா ஒரு பைக்கில் ஒரு ட்ராவல் பண்ணுவோமா அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் உங்களுடைய உறவுகள் உங்களை அன்பாக பாசமாக உங்களை கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ என்னையை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரங்க மனசுக்குள்ளே உள்ள வலியும் வேதனையும் வெளிப்படையாக உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட சொல்லிடணும். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கண்ணாடியை பார்த்தா பேசிடுங்க.
ஏன்னா இந்த 2025 மே மாதத்துலேருந்து உங்களுக்கு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்பயும் கேது இருக்க தான் செய்கிறாரு. ஆனால் கிரக ரீதியாக உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். மிஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக பயன்படுத்துங்க, வெற்றி உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாரம். ஒரு தென்றல் காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த தென்றல் காற்று வீசுதுங்கிறது எப்படி உணர முடியும்னா, ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு காற்றே வராத இடத்துல இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் ஒரு அடி இயற்கை சுவாச காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு தென்றல் காற்று உங்கள் மேலே வீசப்போகுது. அந்த அளவுக்கு உங்கள் லைஃபு பிரகாசமாக இருக்க போகுது. ஒரு என்ன சொல்கிறேன்னா, பொதுவாகவே நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் சூப்பராக இருக்குது. தன வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக இருக்க போது, சிறப்பாக இருக்க போகுது. நீங்கள் அதாவது வசூலிக்க முடியாத பணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. சார் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன், நான் நம்பி கொடுத்தேன், இவங்க எனக்கு நல்லவங்கன்னு நினச்சி கொடுத்தேன், கடைசியாக என்கிட்ட வாங்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு யார்கிட்டலாம் பணம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. உறுதியாக உங்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே அவர்கள் உங்களிடம் வாங்கின பணத்தை திரும்ப கொடுப்பதற்கான சூழ்நிலையை, வசூலிப்பதற்கான வாய்ப்பை கிரகம் ஏற்படுத்தி கொடுப்பதுங்கிறது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். உறுதியாக தொழிலுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ஏதாவது வேலையில் இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. இங்கேருந்து வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா, இங்கேருந்து தொழில் இன்னொரு புதிய தொழில் தொடங்கலாமா, இல்லை இந்த தொழிலை டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. மருத்துவ செலவுகள் ஏதேனும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய உறுப்பினர்களுக்கோ அல்லது அம்மாக்கோ அப்பாக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஏதேனும் மருத்துவ செலவு ரொம்ப செஞ்சுக்கிருக்கீங்கன்னா அந்த மருத்துவ செலவு செய்யாமல் நல்லபடியாக குணமடைந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்க போது. ஸோ நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க. உங்களுடைய முன்னோர்கள், உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தந்தை, அதே போல் உங்கள் கூடவே வளர்ந்த உங்களுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், அதே போல் நீங்கள் கல்யாணம் முடித்த உங்களுடைய மனைவியோடைய அப்பா அம்மா, உங்களுடைய கணவருடைய அப்பா அம்மா, அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார், அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது. ஒரு என்ன சொன்னால் குட் வைப்ரேஷன் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடுகள், ஏற்றத்தை தரக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக கன்னிராசி என்பவர்களுக்கு கிரகம் வாய்ப்பை கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே உங்கள் பையிலே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போகுது. என்ன சார் நீங்கள் காட்டு சொல்கிறீங்க சார் அப்படின்னா நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு, உங்களுடைய நல்ல செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு இந்த வாரத்தில் உங்களுடைய தடைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் ஏதேனும் இருந்தால் அது டோட்டலாக வாஷ் அவுட், எல்லாமே உங்களை விட்டு கடந்து போய் சந்தோஷங்கள் நிலைச்சிருப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த வாரத்தில் தொடக்கத்திலிருந்தே கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அதே போல் யார் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கீங்களோ, ஸோ என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக முழுமையாக அக்கறை எடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிரகத்துடைய தன்மையில் சூப்பராக இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லுவோம்ல, சார் எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சிட்டேன் சார், எல்லாத்துக்கும் நான் உதவி செஞ்சிட்டேன், நான் உதவி செய்யாத நபர்கள் என்னோடய குடும்பத்தில் கிடையாது,
ஆனால் எனக்கு இப்போ உதவி தேவைப்படுது யாருமே இல்லை சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்தோடைய வலிமை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பலவீனங்கள் உங்களுக்கு இப்போ என்ன போகுது, பலவீனங்கள் காணாமல் போய் உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. அதே போல் யாரெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்களோ, ஸோ உங்களுடைய பணம் உங்களுக்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேபி பணம் கொடுத்து லாக் ஆனவங்க மட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாடை பண்ணுங்கள். ஓகேவா? என்னென்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? முத்துமாரியம்மன் கோயில் இருக்காம பாருங்கள், அங்கே போய் தாயாரை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு நம்பிக்கையோடு வாங்க. நல்லதே நடக்கும். உறுதியாக உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் நீங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலேயே சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள், ஞாயிறு திங்கள் 2 நாள் மட்டும் மனசு அப்படியே அலைபாயும். இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு நிறைய விஷயங்களை சிந்திப்பீங்க. நீங்கள் சிந்திக்காமல் இருந்தாலும் உங்களை சிந்திக்க வைப்பாங்க, எதையா ஒன்று யோசிக்க வைப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை மேபி உங்களுக்கு வந்துச்சுன்னா, உங்களுடைய அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அம்மாவுடைய காலில் விழுந்து மனசார அவங்ககிட்ட நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பணிவோடு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக மன அழுத்தங்கள் இல்லாமல் மன மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் தொடக்கத்திலிருந்தே சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதேபோல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையும் உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, என்னென்ன விஷயங்களுக்கு அதிகமாக எஃபெக்ட் போட்டிங்களோ, எந்தெந்த உறவுகள் மேலே அளவு கடந்த பாசமும் அக்கறையும் வச்சுருந்தீங்களோ, அவர்களுடைய அத்தனை பேருடைய சுய ரூபம் தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உறுதியாக உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குது. ஸோ ஆனால் நீங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்திக்கணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காமல் பிறரை பற்றியே அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. பிறருடைய பிரச்சனைக்கு கவலைப்படுற நீங்கள் உங்களுடைய விஷயத்துக்கு நேரம் ஒதுக்குற கிடையாது. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள். மற்றவங்கள மாதிரி நீங்கள் சுயநலமாக இருக்க கற்றுக்கோங்க, தப்பு கிடையாது. நான் சொல்ல புரியுதா? ஸோ இந்த வாரத்தில் மட்டும் நிதானமாக கரெக்டாக நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு கரெக்டான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாபம் தடுப்பது யாருமே கிடையாது. இந்த வாரத்தில் 2 நாள் மட்டும் உறுதியான பண்ணணும், நீங்கள் போய் நான் சொன்ன வழிபாடை செய்யணும். நிறைய விஷயங்களில் நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரத்தில் தான் என்னென்ன வில்லங்கங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டங்கள் இருக்கோ, ஸோ அதெல்லாம் அப்படியே படிப்படியாக டெலீட் பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்கீங்களோ அத்தனை விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக அற்புதமாக இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை படிப்படியாக சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை படிப்படியாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக, சிறப்பான ஒரு வாரமாக, சிரமங்களே இல்லாத ஒரு வாரங்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பர்களை யாரெல்லாம் வீடு இடமாற்றம் பண்ணணும், அல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆல்ட்ரேட் பண்ணணும், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, உறுதியாக உங்களுடைய மனம் என்ன எண்ணுகிறதோ, எதனை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதனை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு.
அதேபோல் நம்முடைய தனுசு ராசி பெண்கள் ஏதேனும் தங்க நகைகளை அடமானம் வச்சுருக்கீங்க அல்லது தங்க நகைகள் வாங்கன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் உறுதியாக தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை அடமானம் வச்சுருந்தாலும் அதை திருப்பக்கூடிய ஒரு திரும்பி உங்கள்கிட்டே நீங்கள் வச்சு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ அதே போல் இன்சூரன்ஸ் யாராவது போட்டு வச்சுருக்கீங்க, சார் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி இன்சூரன்ஸ் கட்டினேன் சார், என் குழந்தைக்காண்டி கட்டினேன், என்னுடைய வீட்டில் உள்ள உறவுகளுக்காக கட்டினேன், அப்போ அது வரமாட்டேங்கி, அந்த பணம் திரும்ப வரமாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய வருத்தங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், முயற்சி எடுக்கணும். அதற்கான முழு நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கிரக ரீதியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேபோல் நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக, படிப்பில் மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய நபர்களாக, விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாக, வீரம் விவேகம் வெற்றி என்ற ஒரு தாரக மந்திரத்தை மனதில் வைத்து கொண்டு சிறப்படையக்கூடிய சிரமங்களே இல்லாத சிறப்பான ஒரு வாரமாக நம்முடைய தனுசு ராசிக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களாகிய நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை முழுமையாக பின்பற்றுங்கள். ஓகே, குலதெய்வத்தை மனசாக நினச்சி உங்களுடைய வீட்டில் ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் நல்லெண்ணெய் தீபம் மண் விளக்கில் ஏற்றுங்க. சரியா, நீங்கள் காலையில் வெள்ளனே ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க. மிகப்பெரிய வைப்ரேஷன், மிகப்பெரிய மாற்றங்கள் கிரக ரீதியாக நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இப்போ தான் ஒரு சந்தோஷமே வரப்போகுது. இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே நீங்கள் நினச்சது நினைக்காது எல்லா விதமான நல்ல விஷயமும் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்பவர்களில் எந்த இடங்களில் உங்களை நிராகரித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் அதிகமாக இப்பொழுதும் காயப்படுத்திக்கிருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் சரியான பாடம் கொடுத்து சரியான செயல்பாடு மூலமாக நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரத்தில் கிரகநிலை சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா, புதிய தொழில் தொடங்கலாமா, அல்லது புதிய வேலைக்கு போகலாமா, அல்லது ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா உறுதியாக ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்து. சரியா, உங்களுடைய கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது. ஆனால் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக சிறப்பான விஷயங்களை சிரமப்படாமல் செய்யலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு இங்கே பொருளாதாரம் நல்லாயிருக்கு, கடன் பிரச்சனை விலக போகுது, படிப்படியாக உங்களுடைய கடன் பிரச்சனை மீண்டு வர போகிறீங்க. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள வில்லங்கம் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக சரியாகுமான இப்போக்குள்ள வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஓகேவா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக மகர ராசிக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது. என் பையன் எப்படி மார்க் எடுத்தான் பாரு, என் பொண்ணுப்பா எவ்வளோ தூரம் ஒரு லட்சியமாக மார்க் எடுத்திருக்கா, என்னை கேர் பண்ணுறா பாருன்னு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய மகர ராசிக்காரங்க மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்ததுனால தான் நம்ம என்ன சொன்னாலும் உங்கள் மண்டையில் ஏற மாட்டேங்குது. இப்போ உங்கள் சார் எத்தனை தான் சார் சொல்ல அப்படிம்பீங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே
ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனாலும் கணவன் மனைவி அந்யுன்யமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த கோச்சார கிரகங்கள் உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு டேர்ன் ஆஃப் லைஃப் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கப்போகுது. அதே போல் மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதேனும் தேவையில்லாத விரைய செலவு இருக்குது அப்படின்னா உங்களுடைய மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துலேயே அமர்ந்திருக்கார். அப்போ வார்த்தைகளில் கவனம், அவசரப்பட்டு பேசக்கூடாது. ஏன்னா செவ்வாயோடைய தன்மை அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம். அப்போ நிதானமாக ப்ரொஃபைட்டாக யோசித்து இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற தெளிவாக யோசித்து மட்டும் கும்ப ராசிக்காக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் தன வரவுகள், மன மகிழ்ச்சிகள், இடம் விட்டு இடம் மாறி வீடு வாங்கக்கூடிய யோகம், ஊர் விட்டு ஊர் போய் இடம் வாங்கக்கூடிய யோகம்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஓகேவா? நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அவசரப்படாமல் பணம் சார்ந்த விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கணும். கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா மாற்றமும் ஏற்றமும் கிரக ரீதியாக கும்பராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுத்து சிறப்படைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்கிறது கிரக ரீதியான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய குல தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுடைய அப்பா வழி சொத்து ஏதேனும் கிடைக்காமல் இருக்குன்னா நீங்கள் அதற்கான முயற்சிகள் இந்த வாரத்தில் எடுத்தீங்கன்னா உறுதியாக அப்பா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம், நம்முடைய மீனராசி என்பவர்களுடைய நட்பின் மூலமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டது. உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் மூலமாக ஏமாற்றப்பட்ட உங்களுடைய நகை, உங்களுடைய பொருள், உங்களுடைய பணம் அனைத்தும் மீட்டெடுத்து நீங்கள் உங்களுக்கான சேமிப்புக்குள்ளே வைப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். நீங்கள் அதை கண்டுக்கிறாமல் அதெல்லாம் என்னங்க எப்பயும் போல தாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓவர் டைம் அப்படிம்பாங்களா, அதே மாதிரி நீங்கள் கரெக்டான முறை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான லாபம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஏற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்களாக, அந்த வார்த்தைக்குரிய நபர்களாகவே நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடுமாற்றம் விலக போகுது. உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகைகள் வாங்க போகிறீங்க, அல்லது தங்க நகை சார்ந்த விஷயங்கள் உள்ள ஏதேனும் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள அழுத்தம், போராட்டம் வெளியேறுது. ஓகேவா? புதிய வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம். ஆனால் பழைய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணணும், கரெக்டான வண்டியா, வண்டியோடைய செக்கப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நெருங்கின நபர்கள்ட்ட சிந்திச்சுட்டு கேட்டுட்டு வண்டி வாங்குறது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தளவு பழைய வண்டி வாகனங்கள் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சரி கிடையாது. ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்திட்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். அதே போல் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படும். சரியா? கவலையே பட வேண்டாம். கடந்த வாரத்தை கடந்துட்டீங்க, இந்த வாரத்தை சூப்பராக கிடப்பீங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் மீன ராசிக்கு
மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களுக்கான பொதுவான ராசி பலன் பார்த்துருக்கீங்க. இது வார ராசி பலன், ஓகேவா? இது கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கணித்து சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 20% உங்களுக்கு மாற்றம் உண்டு. அதே போல் சந்திராஷ்டமம் வருதுன்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மேச ராசி முதல் கிட்டத்தட்ட ஒரு கடகராசி வரையும் சந்திராஷ்டமம் ஒவ்வொரு நாட்கள் தக்கன வேரியேஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ சந்திராஷ்டமம் நடக்கும்போது எந்த விஷயம் செய்யக்கூடாதா, வேலைக்கே போகக்கூடாதா, வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பொதுவாகவே சந்திராஷ்டமம் நடக்கின்ற நாளன்று நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் ரொம்ப நிதானமாக யோசித்து எடுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட தேவையில்லாமல் யாராச்சும் அன்னைக்கு பார்த்து ஏதாவது வம்பிழுக்கிறாங்க, அதை சின்ன சின்ன வாண்டுகள்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட கற்றுக்குட்டிகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணக்கூடாது, ஓகேவா? மருந்து மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டமம் ஒரு நாளில் புதிய மருந்தோ மாத்திரைகளோ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கேட்காம பயன்படுத்தக்கூடாது, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். அதேபோல் சந்திராஷ்டமம் ஒரு நாளில் நீங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த கடன் வாங்கிறது, கடன் கொடுப்பது இதெல்லாம் நிறுத்திக்கணும், சரியா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது, ஓகேவா? அதே போல் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளையும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், பயப்படவே தேவையில்லை. இந்த வாரம் உண்மையிலேயே ஒரு அருமையான இனிமையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக, ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்க போது. ஸோ உங்கள் எண்ணங்கள்லாம் நல்லபடியாக நிறைவேறி நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. உங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் தெளிவான பதில்கள் சொல்ல காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும், மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.